ஒவ்வொரு முறையும் தொழில்துறை அமைச்சரை நான் பார்க்கும்போது போட்ட எம்ஓஎல்லாம் எத்தனை செயல்பாட்டுக்கு வந்துச்சு, டேஷ்போர்டை பற்றி தான் நான் அதை எடுத்து அதிகமாக கேட்பேன். இதில் எதுன்னா சின்ன டீலே ஆனாலும் சம்பந்தப்பட்ட துறைகளோட அதிகாரிகளை தலைமைச் செயலாளர் தலைமையில் மீட்டிங் வைக்க சொல்லி அங்கேயே ஆன் டேபிள் கிளியர் பண்ண சொல்லுவேன். இப்படி சிஸ்டமேட்டிக்கா செயல்படுறதுனால ரிசல்ட் தான். கோத்தாரி, கோத்ரேஜ், வின்ஃபாஸ்ட், டாடா, ஜேஎல்ஆர் போன்ற டாப் நிறுவனங்களுடைய உற்பத்தி ஆலையை குறித்த காலத்தில் திறந்து வச்சது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய பினிக்ஸ் கோத்தாரி காலனி திட்டம் அடிக்கல் நாட்டினதும் திறக்கப்படுறதுக்கான இடைவெளி என்னன்னு கேட்டீங்கன்னா சரியா 12 மாசம் தான், ஒரே வருஷம் தான். வின்ஃபாஸ்ட் கூட ஜனவரி 2024 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அடுத்த மாசம் அடிக்கல் நாட்டி ஆகஸ்ட் 2025 அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிட்டோம். அதே போல கடந்த திங்கட்கிழமை திறந்து வச்சு அதையெல்லாம் நீங்க டிவியில பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. புகழ்பெற்ற டாடா ஜேஎல்ஆர் நிறுவனத்தோட பணிகளை செப்டம்பர் 2024 தான் தொடங்கணும். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் காரை வெளியிட்டாச்சு. இதெல்லாம் பார்க்கறவங்க எப்படி தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதிக்க முடியுதுன்னு நினைப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சிங்கிள் விண்டோ, ஃபாஸ்ட் கிளியரன்ஸ், இதுதான் காரணம். ஒரு நிறுவனம் தொழில் தொடங்க தேவையான எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. நிறைய விமான நிலையங்கள், நீண்ட கடற்கரை, துறைமுகங்கள், சிறப்பான சாலைகள், சீரான மின்சாரம், நீர் விநியோகம், நான் முதல் போன்ற திட்டங்களால திறன் பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள், இயற்கை வளமும் தரமான மனித வளமும் இங்க இருக்கு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னோடியாக இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி போய் சேரணும் என்ற கடந்த 5 வருஷமா சிப்காட் நிறுவனம் மூலமா 55,278 ஏக்கர் நிலத்தை தெரிவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்கள்ல 35 மாவட்டத்தில் தொழில் பூங்கா அமைக்க பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் சுற்றுலா முதலீட்டு பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 2ஆம் நிலை மாநகரங்கள் கூட மினி டைட்டில் பார்க் அமைச்சுக்கிட்டு வரோம்.